ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்குட்டி சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து மஞ்சத்தூள் நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இனிமேல் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, அது நல்லதும் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஞ்சளை வாங்கி நம்மளே அரைச்சி யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நமக்கு நல்லது. பொங்கல் முடிஞ்சு இந்த சீசனில் இந்த மஞ்சள் விற்பாங்க. நம்ம பொங்கலுக்கு வாங்கோம்ல மஞ்சள் கொத்து, அதில் உள்ள ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் தான் இது. இதை நாங்கள் 4 கிலோ வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு இந்த அளவு மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சாக்கு விரித்து போட்டு காய வச்சாச்சு. இதை நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் போல் காய வைக்கணும். வெயிலுக்கு ஏற்றாப்புல மாறுபடும். நல்லா மஞ்சள் வந்து உடையிற அளவுக்கு நல்லா காஞ்சி வரணும். இந்த மஞ்சள் வந்து நாங்கள் வந்து அரைச்சிட்டு இந்த தூளை தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதுனாலும் கொடுப்போம். வீட்டில் சமையலுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு எல்லாமே இந்த மஞ்சள் தூள் தான் எடுப்போம். நாங்கள் எப்போவுமே வருஷம் கஸ்தூரி மஞ்சள் தூளும் மஞ்சளும் வாங்கி இதே மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். ஆனால் இந்த வருஷம் நான் அதை வாங்கலை, இந்த மஞ்சள் மட்டும்தான் வாங்கினேன். கடையில் மஞ்சத்தூள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் இந்த மாதிரி நோய்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இந்த அளவுக்கு 4 நாளில் காஞ்சிருக்கு. இது வந்து நீங்கள் நிறைய வாங்கி அரைச்சாலுமே தூள் வந்து கொஞ்சம் தான் வரும். இது ஏன்னா மஞ்சள் கிழங்கு பச்சையாக இருக்கிறதுனால காஞ்ச பிறகு வெயிட் குறைஞ்சிரும். 6 நாள் காஞ்ச பிறகு இந்த மாதிரி இருக்குது. நல்லா குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். 7வது நாள் காஞ்சோனையும் நம்ம வந்து மஞ்சள் துண்டை எடுத்துகிட்டு கையால் உடச்சி பார்த்தோம்னா நல்லா உடஞ்சி வரணும். அப்போ தான் இந்த மஞ்சள் வந்து அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்ல வெயில் இருக்கும்போதே லாஸ்ட் நாள் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாளியில் கொட்டி நான் வச்சுட்டேன். இப்போது மிஷினில் கொடுத்து நம்ம இதை வந்து மஞ்சள் தூளாக அரைச்சிக்கிறோம். மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்கும், அதில் மட்டும் அரைங்க. நம்ம குழம்பு தூள் அரைக்கிறதெல்லாம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டு அங்கேயே ஆற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு காஞ்ச மஞ்சள் வந்து வாளியோட வெயிட்டோடு சேர்த்து 800 கிராம் இருந்துச்சு. நம்ம 4 கிலோ மஞ்சள் போட்டோம், ஆனால் 800 கிராம் வாளி வெயிட்டோடு சேர்த்து இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு போனது பிளாஸ்டிக் வாளி. இதில் இப்படி அரைச்சி காய வச்சு கொட்டி கொடுத்துட்டாங்க. இந்த மஞ்சத்தூளை வாளியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 400 கிராம்லேருந்து அரை கிலோ அளவுக்கு தான் இருக்கும் இந்த மஞ்சத்தூள். ஆனால் இது வருஷத்துக்கும் எங்களுக்கு வந்துடும். இதை இப்போது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மிஷின்லேருந்து வந்தோடனையும் இந்த மாதிரி மாவு ஜல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கணும். கப்பைகள் எதுவும் இருக்காது, இருந்தாலும் நம்ம சலிச்சு வச்சிட்டோம்னா சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து சலிச்சு எடுத்துட்டு இப்போது இதில் நம்ம வந்து வருஷம் பூரா இந்த மஞ்சத்தூளில் பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவு சுத்தமான விளக்கெண்ணையை நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி பெசரிக்கலாம். நல்ல சுத்தமான விளக்கெண்ணையாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு வந்து வருஷம் முழுக்க இந்த மஞ்சத்தூளில் ஒரு பூச்சி கூட வராது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போன வருஷம் அரைச்ச மஞ்சத்தூளே இன்னமும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு விளக்கெண்ணெய் வந்து ஃபுல்லாகவே எல்லா மஞ்சத்தூள்லேயும் படுற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வெயிலில் ஒரு நாள் காய வைக்கணும். ஓப்பனில் காய வச்சோம் தட்டில் அப்படின்னா தூசிகள் நிறையா இதில் படிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி பெரிய தட்டில் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு இந்த மாதிரி மெலிஷான ஷால் வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே மூடிட்டு ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து நீங்கள் ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சுத்தமான நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் ரெடி ஆயிரும். எங்களுக்கு இந்த பாட்டிலில் 2 பாட்டில் வந்துச்சு. அடுத்த வருஷம் கஸ்தூரி மஞ்சள் தூளும் வாங்கி அரைக்கணும். இப்போ இந்த மஞ்சத்தூளை நான் கப்பில் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கான இதுவே இருக்காது. இதுதான் டிப்ஸு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சுத்தமான மஞ்சத்தூள் கிடைக்கும். மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். மஞ்சத்தூள் பால்லாம் கொடுத்தோம்னாலும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள்னால் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். இப்போது இந்த மஞ்சத்தூள் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தர்ஷுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம தர்ஷுக்குட்டி சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.